வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். பூஞ்சாம்பட்டி கிராமத்துல இருந்து வரோம். எங்க கோயில் வந்து அன்னஞ்சி காளியம்மன் கோவில். இந்த மாதிரி ஒரே ஒரு ஆளு கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு ஆளு எங்க நாயுடு சமுதாயமும் வாணிய செட்டியார் சமுதாயமும் சேர்ந்து வரி போட்டு கும்பிடுற ஒரு கோவிலை தன்னோட சொந்த இதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. கோயிலை இடிச்சு கட்டுறேன்ற பேர்ல எல்லாத்தையும் போட்டு துன்புறுத்திக்கிட்டு இருக்காரு. ரொம்ப துன்புறுத்துறாரு. ஒரு வருஷமா இந்த கேஸ்க்காக நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கோம். நான் தனிப்பட்ட முறையில என்னை 5 வருஷமா கோயிலுக்குள்ள விடல, என்கிட்ட வரி வாங்கல, என்னை ஒதுக்கி வச்சுட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் 5 வருஷமா அந்த கோயிலுக்குள்ள போகாம இதே எஸ்பி ஆபீஸ்லயோ கலெக்டர் ஆபீஸ்ல எல்லாத்துலயுமே நான் மனு கொடுத்துருக்கேன். என்னோட இதுக்கு எந்த ஒரு விசாரணையுமே கிடையாது. அலிநகர் ஸ்டேஷன்ல நான் 4-5 தடவை மனு கொடுத்துட்டேன். அதுக்கும் எந்த விசாரணையுமே கிடையாது. எனக்கு எந்த ஒரு இதுவுமே பண்ணவே இல்லை. அவங்க யாருமே எதுவுமே இது பண்ணவே இல்லை. இப்பயுமே இந்த கோயிலை இடிக்கிறாங்க. ஏன் இடிக்கணும்? நல்லா இருக்க கோயிலை ஏன் இடிக்கிறாரு? ஏன் வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலை சும்மா இருந்த திண்ணை இடிச்சுட்டு அவர் நான் கோயில் கட்டினேன் அவருக்கு தேவைப்பட்டவங்களை மட்டும்தான் உள்ள விட்டுட்டு இருக்காரு. இப்ப அந்த கோயிலை கட்டிட்டு இப்ப உள்ள விட மாட்டேன்னு சொன்னா நாங்களாம் எங்க போறது? எங்களுக்கு சமூக பாதிக்கப்பட்ட அது பாத்தியப்பட்ட கோயில், அதை எதுக்கு இவர் இடிச்சு கட்டணும்? கட்ட வேண்டி நாங்க யாருமே சொல்லலையே, எங்களை கேட்கவே இல்லையே. அவர் ஒரு ஆள் எங்க சமூகத்துல இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப எங்களை எல்லாத்தையுமே எல்லா மக்களையுமே ரொம்ப துன்புறுத்திட்டாரு. எங்களை விட்டுட்டு அடுத்தவங்க எங்கிட்ட யார்ட்டையுமே எதுவுமே கேட்கவே இல்லை. இப்ப கோயிலை இடிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. இங்க இருந்துட்டு டிராமா பண்ணிட்டு போய் ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் உடந்த மத்த ஆளுகெல்லாம் உடந்த இருக்காங்க. ரஞ்சிதா என் பேரு. நாங்க எஸ்பி ஆபீஸ் வந்திருக்கோம். எங்களுக்கு இதுக்கான முறையான நீதி வேணும், கண்டிப்பா வேணும். இல்லைன்னா இதே அன்னஞ்சி அதே கோயில்ல தீக்குளிப்போம். நேத்து நான் பெட்ரோல் ஊத்துனேன், இன்னும் கொளுத்துக்கிறேன், நானே கொளுத்துக்கிறேன், கண்டிப்பா கொளுத்துவேன். நான் என்னையவே கொளுத்துவேன், குடும்பத்தோட கொளுத்திட்டு சாவோம், அங்கேயே சாவோம், கோயிலுக்குள்ளே சாவோம். நாங்க அததான் பண்ணுவோம். நான் என்னோட கோயிலே நாங்களா செத்து போயிருவோம். எங்களுக்கு முறையான தீர்ப்பு வேணும், கண்டிப்பா முறையான தீர்ப்பு வேணும். இது இல்லைங்கள கண்டிப்பா தீக்குளிப்போம். எங்களோட இதை உள்ளே கோயிலுக்குள்ளே கழுத்து எடுத்துட்டு சாவோம். எனது பெயர் முருகன், இந்து முன்னணி மாவட்ட தலைவர். இங்கே தேனியில் வந்து பிரசித்தி பெற்ற ஊர் வந்து அன்னஞ்சி விளக்குன்னு சொல்லி பெரிய ரவுண்டான ஏரியா. அந்த இடையா அங்கே வந்து பஸ் ஸ்டாண்டு எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா காளியம்மன் கோயில்னு சொல்லி அன்னஞ்சி கிராம மக்களுக்கு பாத்தியப்பட்ட கோயில். அந்த கோயிலை வந்து தனிநபர்ன்ற ஒருத்தர், அவர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி பேர், அவர் வந்து தனிநபராக இருந்து அந்த கோயில் வந்து பட்டா இடம், அந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 3 ஏக்கருக்கு சொந்தமான பட்டா இடத்துல அவர் தனிப்பட்ட முறையில் ட்ரஸ்டின்னு ஆரம்பிக்கிற மாதிரி நான் ஆரம்பித்து அவர் போர்ச்செடியாக வந்து அந்த இடத்த வந்து கையகப்படுத்துகிற நோக்கத்தில் அவர் இந்த கோயிலை இடிச்சிருக்காரு. இது வந்து காவல்துறைக்கு எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தாமல் யாருக்குமே சொல்லாமல் ஒரு போலியான ஒரு ஆர்டரை வாங்கிட்டு வந்துட்டு, ஆனால் அந்த கோயிலை இடிக்கணும்னு சொல்லி அந்த ஆர்டர் கிடையாது. ஆனால் ஒரு ஆர்டரை காமிச்சிட்டு அதை காவல்துறையிட்ட எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தாமல் அந்த கோயிலை இடிச்சிருக்காங்க. இது வந்து இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் வந்து இன்னைக்கு 3 ஏக்கர் வந்து இன்னைக்கு சொற்ப மதிப்பு வச்சா கூட கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு மேலே போகும். சொற்பமான மதிப்பு வச்சாக்க கூட அந்த 40 கோடி சொத்தை வந்து ஆட்டை போடணும், அதை வந்து அபகரிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அவங்க செய்கிறாங்க. இது கிராம மக்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு எஸ்பிஆர்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு வந்து கோர்ட்டில் வந்து இதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்து முயற்சி பண்ணி நடத்திருக்காங்க.